ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிறவை சேனல். நான்கள் வேகின் வீடியோவில் சிங்கப்பெண்ணே படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சிங்கப்பெண்ணே இந்த படத்தை சதீஷ்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஜானில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஷில்பா மஞ்சுநாத், சென்ட்ராயன், சமுத்திரகனி இன்னும் படம் அழைச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத் வந்து சென்னையில் ஒரு ஸ்விம்மிங் கோச்சாக இருக்காங்க. ஷில்பா மஞ்சுநாத்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொந்த கிராமத்துக்கு வராங்க. அப்போ தேனுன்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. தேனுன்ற பொண்ணு வந்து ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்விம்மிங் கற்றுக்கிட்ட கிணத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஸ்விம் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த தேனுங்கிற பொண்ணுக்கு ஒரே ஒரு பாட்டி தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. அவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. உடனே தேனுன்ற பொண்ணை நான் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அழைச்சிட்டு வராங்க தேனுவை எப்படியாவது ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியில் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் ஆகுறாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து ஒரு ஹீரோ பேஸ்டு சப்ஜெக்ட் கிடையாது, ஹீரோயின் பேஸ்ட் சப்ஜெக்டும் இல்லை. ஒரு வில்லேஜில் உள்ள ஒரு பொண்ணுக்கு உள்ள திறமையை எப்படி அதை வெளில கொண்டு வந்து ஒரு சாம்பியன் ஆக்குறாங்கங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஹீரோயின் வச்சுருக்கோம், ஹீரோ தேவை, ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு லவ் பண்ணுற மாதிரி வைக்கிறோம், ஒரு டியூட் சாங் வைக்கிறோம், ஒரு ரொமான்டிக் சாங் வைக்கிறோம்னு சொல்லி மொக்க போடாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு வந்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் அஜய் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்விம்மிங் கோச்சு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து தேனுன்ற பொண்ணு ஒரு வில்லேஜில் இருந்துக்கிட்டு எப்படி சிட்டியில் வந்து எப்படி அதை அவங்களோட ஷைனஸ் கூச்ச சுபாவத்தெலாம் எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு சாம்பியன் ஆகுறாங்கங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லேஜில் வந்து வில்லேஜ் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது சிட்டிக்கு வந்தோடனே அவங்களால எப்படி அதை சர்வை பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பார்க்கணும், மற்றவங்களை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து சென்டாயர் தேனுன்ற பொண்ணுக்கு மருமகனாக இருப்பார். வில்லேஜில் இருக்கும்போது வருவார். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து சமுத்திரகனி ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வருவார். அவர் ஒரு ஸ்விம்மிங் கோச்சாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டாரு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படம் 1 hour 58 minutes வருது. ரொம்ப சின்ன படம் தான். பட் படம் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, போர் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த படத்தில் வந்து அடுத்து என்னென்னு ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. எப்படி இருந்தாலும் இந்த ஸ்விம்மிங்கில் ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆகணுங்கிறது தான் ஹீரோயினோட ஆசை. எப்படி இருந்தாலும் படம் பார்க்குற நமக்கே தெரியும், கடைசியில் எப்படி ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் ஆக்கிடுவாங்க, கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அடுத்து என்னென்னு ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. கிராமத்தில் எடுக்கிற சீனாக இருக்கட்டும், ஒரு சிட்டியில் சென்னையில் வந்து எடுக்கிற சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமும் நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து குமரன் சிவமணி பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் சுமாராக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருக்குது. இந்த படம் 1 hour 58 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கன்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.